பரிசு. வாழ்த்துக்கள் தம்பி, நீ பெரிய ஆளா வரணும். ஒரு கையெழுத்து கொடுங்க. எதுக்கு வந்த? நீங்க படிச்சு என்னவா போறீங்க? முண்டை படிச்சு என்ன போறேன்னா காலேஜ் ஆம்பா அவன் நம்ம நக்கல் பண்றான். படிச்சு பெரியால வந்து இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, உலகத்துல கஷ்டப்படுற ஏழைவாளிக்கு உதவி செய்யணும். ஓகே சார். சட்டி வரல இல்ல, சட்டி வரல. அவனுக்கு எதுக்கு சட்டி? அவன் பாவம் புடுக்கான வச்சுக்க பாக்கோல கட்ட மாதிரி. கூப்பிட்டா ஜாமி வருமா? அம்பலாரம்பட்டியில் இருக்கக்கூடிய சொந்தாயி அம்மன் வருமா? உங்க கருப்பு வருவானா?
நீங்க சொல்லுங்க.
கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக அனைதினமும் நான் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறேன். அம்பலாரம்பட்டி அனைத்து உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எந்த ஒரு மேடைகளையும் நான் துண்டு வாங்குவது எனக்காக அல்ல, வெளியூரிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் ஒருவன் அந்த மரியாதையை பெற்றுக் கொண்டேன். வெளியூரில் என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு கிராமத்திலே எத்தனை நீங்க நிகழ்ச்சி வைச்சாலும் பெரிது கிடையாது. நீங்கள் மட்டும் பார்ப்பது பெரிதல்ல, வெளியூர்ல இருந்து அத்தனை கிராமத்தார்கள் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியா செல்வதுதான் இந்த கிராமத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம் என்று எம்ஜிஆர் சொல்றேன். கைதட்டலாம். எங்களை தகப்பன் சாணத்திலிருந்து எங்களை வாழ்க்கையிலே வழிகாட்டி அண்ணன் சொல்றத கேளுங்கடா கேளுங்களா என்று கண்ணீர் வடித்து சொன்னாலும் அதை கேட்காமல் ஒரு சில தம்பிகள்லாம் தெரிகிறார்கள். அண்ணன் என்பவன் அண்ணன் அல்ல, நமக்கு மற்றொரு தகப்பன். முதலில் எங்க அன்னைகளுக்கெல்லாம் முதல் வணக்கம், என் தம்பிகளுக்கெல்லாம் இரண்டாவது வணக்கம். நம்மளை அத்தனை பேர்த்தையும் உருவாக்கி உலகத்திலே அறிவான பிள்ளைகளா வளர்த்த என் தாய்மார்களுக்கு வணங்குகிறேன். எம்ஜிஆர் இடம் பத்தாத இடம், ஆனால் பத்தாத இடத்துலதான் இங்கே அன்புகள் நிறைந்திருக்கிறது. இதுல சில பேர் குட்டியா இருக்க ஆள்லாம் கடைசி வரைக்கும் இன்னொருத்தையும் முதுகு பார்த்துட்டே போவேன். உண்மை தானே? உண்மையிலே நாடகம் ஒரு சிறப்பான நாடகம், வள்ளிரம்ம நாடகம். அந்த வள்ளிரம்ம நாடகத்தை சிறந்த ஒரு நடிகர்களே இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லா நடிகருமே திறமையுடைய உள்ளவர்கள் தான். திறமைக்குத்தான் இங்கே உலகத்திலே பரிசை தவிர இவ்வுலகத்திலே யாரும் பெரியாள் அல்ல. அப்படி உலகத்திலே ஒரு பெரியாள் என்று சொன்னால் பெத்த தாயை தவிர யாருமே பெரியாள் அல்ல உலகம். என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்கே படித்து அறிவு சார்ந்த பிள்ளைகளா வந்து ஒரு காலத்திலே பெரிய அதிகாரம் இருக்கும் போது உங்களுக்காக ஒரு உதவியை நாடி இந்த எம்ஜிஆர் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறேன். என் தம்பிகள் எல்லாம் அதே மாதிரி தாய்மார்கள் பத்திக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆத்தா எந்த ஊர்ல நீங்க கும்பி ஓட்டினாலும் உங்க சாமியோட வரலாறை சொல்லி கும்பி ஓட்டணும். யாருக்குமே தெரியல. எங்க அப்பத்தா காலத்தோட முடிஞ்சு. இப்ப கும்மி பாட்டை பாரு, சில்லங்கா வரானா, அந்த பாட்டை கூட ஏத்துக்கிறேன். இன்னொரு பாட்டு போட்டுக்காங்க பாரு, கிளம்பிட்டாலா ஆத்தா கிளம்பிட்டாலா, கிழக்க வார்த்தை ஜன்னதியை விட்டு இலை ஆத்தா ஊருக்குள்ள இருந்துட்டாலா உட்காந்துட்டாலே பாட்டு இருக்கும். கிளம்பிட்டானா ஊரை விட்டு ஆத்தா கிளம்பி நீங்க எல்லாம் சூம்பி செய்ய முடியும். உலகத்திலே தெய்வத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. 21 வருஷமா நாடக உலகத்திலே தனி ஒரு மனிதனாக போராடி கொண்டிருக்கிறான் அந்த எம்ஜிஆர். என்னுடைய சாமி இல்லை என்றால் நான் இல்லை. என் கள்ளிச்சேரி காளிமணி என்று என்னை காப்பாற்றிட்டு யாருக்கு போராம இல்லை. இங்க இருக்க எங்க அண்ணனை மட்டும் கேட்கிறேன், உங்களுக்கு யாரும் போராம இல்லை, உங்களுக்கு யாரும் துரோகம் செய்யலன்னு கை தூக்குங்க வைப்போம். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே, கொஞ்ச நாள் நீ நல்லா வாழ்ந்தா உனக்கு துறையா மாறி விடுவான். இந்த உலகத்துல ஒண்ணு சொல்றேன் எல்லாத்துக்கும், அவர் செய்வாரு இவர் பார்த்துக்குவாரு இருந்தேன்னா உன் குடும்ப பத்னியா கிடக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதே, உன் திறமையிலே நம்பிக்கை வை. எந்த விமர்சனத்தையும் திரும்பி பார்க்காத, போயிட்டே இரு. வெற்றி உனக்கு, வீர தமிழா, வாழ்த்துக்கள் என்று எம்ஜிஆர் சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல என் தம்பிகள் தான் இருக்கிறாங்க. என் தம்பியை மண்டைய பாரு, பூரா நரைச்சிருக்கான், அப்படியேதான் இருப்பாங்க. இருக்கணும்னே, நரைச்சா தானே பேசணும். ஆனா அதிக டை அடிக்கிறது வயசான ஆளுகிறேன். வயசான ஆளு டை அடிச்சு 2ஆம் தரம் டொங்கால் போட முடியாப்பா. அன்னைக்கு பாக்குறேன் 65 வயசு கிழமை ஜனல் உட்காந்துட்டு ஒரு மசு தெரியக்கூடாது, பூரா கரு கருன்னு அப்படின்னு ஜனல் மண்டி ஓட்டு ஆட்டிட்டு இருக்காரு. கருப்பு பெயிண்ட் தடவி. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனை கருப்பு மையை தடவி உன் நரைச்ச முடிய மாத்தலாம், உன் ஆயிலையும் வயசையும் எவனாலும் மாற்ற முடியாது என்பதை எம்ஜிஆர் தெரியும். வர வர மீட்டிங் மாதிரி ஆகி போச்சு. கிளம்பிட்டாங்கல்ல, ஆமா, இதே தொங்காசு கப்பலிங்க தான் உட்கார்ந்துருப்பேன். கருத்துக்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன் சொல்றேன், இந்த வாரு திண்ணிப்பையமே எனக்கு மட்டும் புறா இங்க வாவே, நீ வாவே, இங்க வா. மாடு புடி மாடு. முதல்ல என் நாடகத்துல சின்ன பையன் உட்காந்துட்டா இந்தியா நோத்தாண்டே அம்மாண்டியா வரமாட்டாங்க. நம்ம உட்கார்ந்தோம்னா நீ எப்படி கூப்பிடுவேன். இந்த கிழவு மசருக்கு நம்ம கடைசியா உட்காந்துக்கிறோம் முடிவெடுத்தேன். நான் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு மாணவ செல்வத்தை ஏன் மேடையில் கூப்பிடுகிறேன் என்றால்,
அறிவை சோதிப்பதற்காகத்தான் தவிர அவனை அசிங்கப்படுத்துவதற்காக இல்லை என்பதை நான் சொல்கிறேன். என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கவலை, என்றாலும் ஒரு நாள் இந்த தமிழகத்திலே டாஸ்மாக் கடையை அடைப்பாங்களாம். அதனால்தான் அப்படி டாஸ்மாக் கடை விரைவில் அடைக்கப்படும். ஆனால் உன் கணவர் உன் கேசடுப்பிலே சாராயம் காய்ச்சி விடுவார். அப்புறம் நீ சேர்ந்து அடிச்சுட்டு அவன் நோத்தாண்டுவேன், நீ உம்மான். எத்தனை அரசாங்கம் வந்தாலும் இந்த தீய பழக்கத்தை ஒழிக்க முடியாது. எம்ஜிஆர் நேரில் சொல்றேன். ஆனால் ஒவ்வொரு தமிழன் நினைத்தால் உங்களால் ஒழிக்க முடியும். மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த தீய பழக்கத்தை மறந்து நல்ல மனிதா வாழ முடியும் என்று நான் சொல்றேன். நானா பயங்கரமான குடியார். இதே தும்பப்பட்டிக்கு நான் வந்து இந்த ஊர் பேர் என்ன? ஆமா, அம்பலாரப்பட்டிக்கு வந்திருக்கேன். இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். எத்தனை வருஷம் இருக்குமே? 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்ப வரும்போது என்னை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு உள்ள என்னை பார்த்துருக்க மாட்டேன், காரி துப்பிருப்பேன். ஒரு போட்டு குடிக்காம வெளியே வர மாட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய குடியாரன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மத்தியிலே பப்புனா அடிக்கக்கூடிய எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு குடியாரனாக இருந்து பிறந்தவன் தான் நான். நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய அண்ணன் தம்பிகளை யாருமே படக்கூடாது. அதே மாதிரி அதை வேணாம், தீய பழக்கத்தை வேணாம், அதுக்கு கள்ள மிட்டாய் வாங்கி தின்னு லவ்வரோட மணிக்கணக்கா பேசு. இந்த மண்டபத்தை பாருங்க, பெத்த உள்ள மதுரை வெட்டிட்டு மேல விழுந்து வரேன். பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியல. அவங்க அம்மா ஏற்கனவே இந்திக்காரனா வீட்டை விட்டு வெளியே விடாங்க. அன்றைய காலத்திலே நான் வெட்டிருக்கேன் பாரு, முடிவெட்டு. இதுதான் ஆரம்ப காலத்துல வெட்டு. இந்த வெட்டுக்கு பேரு செம்புரியாட்டு வெட்டு. ஒரு கிராமத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதும் ஒரு விழா நடத்தக்கூடிய வழி யாருக்கு தெரியுமா? ஊரில் இருக்கின்ற முக்கியஸ்தருக்கும் பெரியவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இனிமேல் என் தம்பிகள் எல்லாம் அடுத்து பெரியவங்க நீங்க தான் தம்பி, தம்பி கவனிக்க தம்பி, ஓகே மயிரெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால பேசுறாங்களா? உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன். சாதிக்கு அப்பாற்பட்டு, சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக பல முறை சிறைக்கு சென்று 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்தார். 18 சித்தர்ல ஒரு சித்தரா வந்து கொண்டிருக்கிற எங்க ஐயா பசுமண முத்துராமலிங்க தேவரையா. இவளை கத்துறாங்கள கூப்பிட்டு கேட்டா ஒரு மதியம் தெரியாது. ஐயாவுடைய வழிகளையும் கொள்கைகளையும் நீங்க பின்பற்றிக்கலாம் எனக்கு தெரியாது. அன்னிதினமும் பின்பற்றி அதில் பயனடைந்தவன் இந்த கோமாளி எம்ஜிஆர். அவர் தான் சொன்னார், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பசித்தோருக்கு உணவு